கற்கை யூடியூப் சேனல் இன்றைய பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊடக தமிழ் அப்படிங்கிற பகுதியில் நிறைய வினா விடைகளை பார்க்க போகிறோம். வினாவிடை மட்டும் கிடையாது, அதற்கான விளக்க குறிப்புகளையும் இந்த வினாவிடையோடு சேர்த்து நான் சொல்கிறேன், கேளுங்க. இதழியல் என்ற சொல் எம்மொழியிலிருந்து தோன்றியது? இதற்கான விடை லத்தீனில் டயர்னல் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அந்த டயர்னல் அப்படின்னா என்னென்னா அன்றாடம், டெய்லி அப்படிங்கிற மீனிங்கில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தையிலேருந்து தான் வேறு வேறு மொழிகளுக்கு போய் ஜேர்னல் அப்படிங்கிற வார்த்தை உருவானது. அந்த ஜேர்னல் தான் நாளடைவில் தமிழில் இதழியல் என்று மொழிபெயர்க்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இப்போது இதழியல் என்ற சொல்லினுடைய மூலம் எந்த மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தா லத்தீன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இரண்டாவது வினா, இதழியல் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் என்று கூறியவர் மேத்யூ அர்னால்டு. இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில கவிஞர், அது மட்டும் இல்லை திறனாய்வாளராகவும் அவர் இருக்கார். மேத்யூ அர்னால்டு என்பது சரியான விடை. இதழியல் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் என்றவர் மேத்யூ அர்னால்டு. மூணாவது கேள்வி, அரசே இல்லாத செய்தித்தாட்களையே விரும்புவேன் என்று கூறிய அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தா தாமஸ் ஜெபர்சன். அரசே இல்லாத செய்தித்தாட்களையே விரும்புவேன் என்ற அறிஞர் தாமஸ் ஜெபர்சன். ஏன் அப்படி சொன்னாருன்னா, இவர் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர். இவர்கிட்ட அரசு இல்லாத நாடு வேணுமா, செய்தித்தாள் இல்லாத நாடு வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அரசே இல்லாத செய்தித்தாட்களை தான் விரும்புவேன் அப்படின்னு பதில் சொன்னார். அந்த அளவுக்கு பத்திரிகை ஒரு நாட்டிற்கு இன்றியமையாதது என்பதை வலியுறுத்தி அவர் கூறியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்த வினா, நான்காவது வினா என்னன்னு பார்க்கலாம். நான்காவது வினா, இதழியலாளர்களை அரசின் 4ஆம் தூண் என்று வர்ணித்தவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட வினா. இதழியலாளர்களை அரசின் 4ஆம் தூண் என்று வர்ணித்தவர் எட்மண்ட் பர்க் என்பவர். ஐந்தாவது வினா, செய்தித்தாள் ஆசிரியர்கள் இதழியல் விதிகளை உருவாக்கிய ஆண்டு எது? செய்தித்தாள் ஆசிரியர்கள் இதழியல் விதிகளை உருவாக்கிய ஆண்டு எது அப்படின்னா 1923. இதை யார் உருவாக்கினாங்க அப்படின்னா அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ், ஷார்ட் ஃபார்மில் ASNE, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ். இவங்க தான் கேனன்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படிங்கிற இதழியல் விதிகளை 1923 உருவாக்குறாங்க. இதுதான் உலக அளவில் முழுமையான ஒரு முதன்மையான வழிகாட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த வினா, காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான் என்ற வரிகளுடன் தொடர்புடையவர் யாரு? இதற்கான விடை பாரதிதாசன். இந்த வினா அடிக்கடி TNPSC மற்றும் அரசாங்க தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படுற வினா. பாரதிதாசன் பாவேந்தரின் பாட்டு திறன் அப்படிங்கிற பகுதியில் அந்த கவிதை தொகுப்பில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கவிதை தொகுப்பினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், செய்தித்தாளை, பத்திரிகையை ஒரு பெண்ணாக பாவித்து பாரதிதாசன் கவிதை எழுதியிருப்பார். இதழியலுடைய நோக்கம்னா என்ன, அதனுடைய பணிகள் என்ன, இதழியல் என்பதற்கான அந்த கலைச்சொல்லுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் இதில் சொல்லியிருப்பார் இந்த கவிதையில். இதுதான் இந்த கவிதையுடைய சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா பார்த்திங்கன்னா, செய்தித்தாட்கள் வெளியிட்டால் தான் மக்களாட்சி முடியும் என்றவர் ஜான் பிரைஸ். இந்த ஜான் பிரைஸ் யார் அப்படின்னா கிரேக்க பேராசிரியர், நூல்களினுடைய பதிப்பாசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்தித்தாட்கள் வெளியிட்டால் தான் மக்களாட்சி முடியும் என்றவர் ஜான் பிரைஸ். எட்டாவது வினா, சுதந்திர மனிதன் புகழ்கின்ற ஒவ்வொரு உரிமைகளையும் தூங்காமல் கட்டி காக்கும் காவலன் சுதந்திரமான பத்திரிகையே என்று பத்திரிகையை பெருமையாக சொல்லியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்சென்ட் சர்ச்சில். இந்த வின்சென்ட் சர்ச்சில் இங்கிலாந்தில் பிறந்தவர். இவர் பிரிட்டானிய இராணுவ அதிகாரி, வரலாற்று ஆசிரியரும் கூட, நோபல் பரிசும் பெற்றிருக்கிறாரு. இந்த வின்சென்ட் சர்ச்சில் தான் சுதந்திர மனிதன் புகழ்கின்ற ஒவ்வொரு உரிமைகளையும் தூங்காமல் கட்டி காக்கும் காவலன் சுதந்திரமான பத்திரிகை என்பது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. 9வது வினா, இந்திய பத்திரிகை வரலாறு என்பதே சுதந்திரத்திற்கான போராட்ட வரலாறு என்று கூறியவர் யார்? இந்திய பத்திரிகை வரலாறு என்பதே சுதந்திரத்திற்கான போராட்ட வரலாறு என்று கூறியவர் RCS சர்க்கார். இவர்தான். அந்த